அதிமுக உட்கட்சி விவகாரத்துல தேர்தல் ஆணையம் தலையிடலாம் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் வீட்டுல ஆலோசனை. ஓபிஎஸ் திடீர்னு மீடியா வெளிச்சத்துக்கு வருகிறார். அவருடைய ஆதரவாளர்கள் தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம் விரைவில் நடக்க இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஒரு மாதத்திற்கு முன்பாக பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டுல சிபிஐ ரைடு வருது, அமலாக்கத்துறை ரைடு வருது, வருமான வரித்துறை வரிசையா எல்லா ரைடும் வர ஆரம்பிக்குது. இப்போ தீர்ப்பு வந்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவர் போட்டியிடாம இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் ஒரு பக்கம், எஸ்பி வேலுமணி ஒரு பக்கம், இது எல்லாம் பாஜகவோட அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான அதுக்கு தான் பாஜக இப்போ அடி போடுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை இருந்தது. அதுக்கு இப்போ தடை இல்லை அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்குது. இப்போ தடை இல்லை அப்படின்னா திரும்பவும் அதிமுக சின்னம், பொதுச் செயலாளராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம், கட்சியினுடைய விதிகளை மாற்றினது, திருப்ப ஓபிஎஸ் அப்படின்னு திரும்ப ஒரு இடியாப்ப சிக்கலுக்குள்ள தான் அதிமுக போகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான விஷயம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எக்ஸாக்டா ஒரு வருஷம் தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பாஜக இப்பவே ஆட்டத்தை தொடங்கிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. நீதிமன்ற தீர்ப்புகளுக்காக தான் இத்தனை நாட்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிறதையும் ஒரு முக்கியமான பொருள் இதாக இருக்குது. ஒருபுறம் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட மேடையை பகிர்ந்துக்கிறத தவிர்த்து இருக்கிறாரு. அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. என்ன சொல்றாங்கன்னா, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் அந்த மேடையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய படம் இல்லை, அதனால நான் அதில் பங்கேற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு. அந்த நிகழ்வே வேற ஒரு தனியார் அமைப்பு உருவாக்குனதுக்கு ஏற்படுத்தி இருந்ததுனால அதுல கட்சி சம்பந்தமான இது இருக்காது அப்படின்னு அதிமுக தரப்புல சொன்னாலும், செங்கோட்டையன் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமானவர், மூத்த முன்னாள் அமைச்சர், மூத்த கட்சியினுடைய நிர்வாகி அப்படிங்கிறது இருக்கிறது. அவங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, அடுத்து சில தினங்கள்ல அவர் சில ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு. அதுல சில விஷயங்கள் வெளியே வர்றது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவருடைய பெயருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, எஸ்பி வேலுமணி அவருடைய பெயர் இருக்குது. கட்சியினுடைய மூத்த நிர்வாகி, ஏன் அந்த பகுதியை சார்ந்த என்னுடைய பெயர் இல்லை, அதனால தான் அவர் அதில் கலந்து கொள்வதை தவிர்த்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. இன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனேயே செங்கோட்டையன் அவருடைய வீட்டில் அதிமுக தொண்டர்கள் மற்றும் மற்ற நிர்வாகிகள் ஒரு 100-200 பேருக்கு மேலே கூடி ஏதோ ஆலோசனை செஞ்சதாக சொல்கிறாங்க. அதற்கு செங்கோட்டையன் தரப்புல இருந்து இல்லை இது ரெகுலராக வர்றவங்க தான், எப்பயுமே என்னை சந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு மலுப்பலை சொன்னாலும், இதற்கு பின்னணியில் மிகப்பெரிய காய் நகர்த்தி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்குது. அந்த நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சி.வி. சண்முகம் அவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறாரு. தேர்தல் ஆணையத்துக்கு இதில் சம்மந்தமே கிடையாது, அவங்க உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் உள்ளே வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தேர்தல் ஆணையம் ஆட்டோமேட்டிக்காக யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியினுடைய கூட்டணிக்கு வந்தால் மட்டும்தான் 2026 தேர்தலில் பிஜேபி ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது 1-2 இடங்களையாவது வெற்றி பெற முடியும். ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தனிச்சு நிற்கிது, அதிமுக தனிச்சு நிற்கிறப்ப அவர்களால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது டெல்லி தலைமைக்கு நன்றாகவே தெரியும். அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில திமுக மற்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அசைக்க முடியாத அளவுக்கு மக்கள் மத்தியில் பெருகி இருக்கிறது. ஆன்டி இன்கும்பன்சி அப்படிங்கிற ஃபேக்டரே இல்லை, ப்ரோ இன்கும்பன்சி தான் அதிகமாக இருக்குது. அதில் தான் மக்கள் பெருமளவு திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை ஒரு சின்ன இதாக வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் நடந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிஜேபி போட்டியிடலை, அதிமுக போட்டியிடலை, பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற எந்த கட்சிகளுமே போட்டியிடலை. திமுகவும் கூட்டணி கட்சிக்கு கொடுத்திருந்த இடத்த நாங்களே நிற்கிறோம் சொல்லிட்டு சந்திரகுமார் அவர்களை நிப்பாட்டுறாங்க.
சீமான் அவர்கள் வந்து அவருடைய வேட்பாளர நிறுத்துறாங்க. இதுவே வந்து ஆர்எஸ்எஸ், பிஜேபியினுடைய ஒரு கணக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன கணக்கு அப்படின்னா, ஒருவேளை சீமான் தனிச்சு நின்னா அதிமுக, பிஜேபியினுடைய வாக்குகள்லாம் எந்த அளவுக்கு வாங்குவாரு அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் அவங்க நிப்பாட்டியிருப்பாங்க போல அப்படின்னு தெரிகிறது. அத வச்சு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மெகா கூட்டணியை வந்து டிஎம்கே கூட்டணிக்கு எதிராக அமைச்சா மட்டும்தான் ஓரளவுக்கு இவங்களுடைய வெற்றியை தடுக்க முடியும் அப்படின்னு பின்னணியில் ஆலோசனைகள் நடந்திருப்பதாக சொல்லப்படுது. அதில் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒருவேளை அந்த கூட்டணிக்கு ஒத்துக்கலை அப்படின்னா அவரை செக் வைக்கிறதுக்கு தான் இப்போ தீர்ப்பு வந்த உடனே தேர்தல் ஆணையம் உள்ள களமிறங்கும். அதுலேயும் சிக்கலை அப்படின்னா ஏற்கனவே வந்து முன்னாடி வந்து அவர்கள் தரப்புல வந்து ரைடு நடந்திருக்குது. அந்த ரைடை வச்சு அவருக்கான ஒரு செக் வச்சு கூட்டணிக்கு அவரை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சில அனுமானங்களை அரசியல் திறனாய்வாளர்கள் வந்து பேசுறத பார்க்க முடியுது. ஸோ இன்னொரு தரப்புல சசிகலா அவர்களாக இருக்கட்டும், அப்புறம் கேசி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், இப்படி வந்து அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இல்லை வெளியேறியவர்கள் டிடிவி தினகரன் முதற்கொண்டு ஓபிஎஸ் வரைக்க எல்லாரும் ஒன்றிணைகிறாங்க அப்படின்னா அதிமுக ஒரு பலம் பெறும் கட்சியாக பழைய மாதிரி திரும்ப உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்த்து கூட்டணியாக நின்னா டிஎம்கே கூட்டணிக்கு வந்து ஒரு டஃப் ஃபைட் வந்து நிச்சயமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்போசிட் தரப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆலோசனை. கணக்கு ஓட்டு சதவிகிதம் கணக்குகள் அடிப்படையாக வச்சு பார்க்குறப்பையும் கிட்டத்தட்ட இந்த கணக்கு வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கணக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில தேர்தல் நாளைக்கே வந்தாலும் திமுக வந்து கேக் வாக்கில் தான் ஜெயிச்சிரும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக மெஜாரிட்டியில் ஈஸியாக வெற்றி பெற்று வந்துடுவாங்க. திமுகவுடைய டார்கெட் வந்து 200க்கு 200 கண்டிப்பாக ஜெயிக்கணும், 200க்கு மேலே ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு தேர்தல் நடந்தால் கூட கிட்டத்தட்ட 180 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற்று விடுவார்கள் அப்படிங்கிறது தான் களத்தில் இருக்கக்கூடிய கணக்காக இருக்கிறது. முற்றிலும் ப்ரோ இன்கும்பன்சி இதில் தான் வந்து அவங்க நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் கடந்த 4 ஆண்டுகள்லையும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆன்டி இன்கும்பன்சிக்கான நரேட்டிவும் வந்து எதிர்கட்சிகளால் பில்டு பண்ணவே முடியல. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில அதிமுகக்குள்ளேயும் பிளவு இருக்கிறது. பிஜேபி இருந்த இடமே தெரியல, பாமக இருக்கிற இடமே தெரியல, மற்ற எந்த எதிர்கட்சிகளுக்குமே மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அவர்கள் எந்த ஒரு இஷ்யூவையும் கையில் எடுத்து அதை வந்து ஒரு கேபிட்டலைஸ் பண்ண முடியாத இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். காரணம் வந்து இவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கு சில விஷயங்களா இருக்கட்டும், பல விஷயங்கள்ல வந்து திமுக அரசு ஒரு சில விஷயங்கள்ல தவறுனாலும் ஒரு சில விஷயங்கள்ல வந்து அதற்கான ரெமடி மெஷரை வந்து ப்ராப்பராக எடுத்துடுறாங்க, முன்னெச்சரிக்கை எடுக்கிறாங்க. இல்லை நடந்து முடிஞ்சோடனே அதற்கான தேவையான நடவடிக்கைகள் எடுத்துறதுனால மக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய விஷயமாக பரவலை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த காரியங்கள் எல்லாமே வந்து திமுக மற்றும் கூட்டணிகளுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தான் எதிர்கட்சிகள் தரப்புல வந்து ஒரு ஒற்றுமை இல்லாததுனால திமுக எளிதாக வென்றுவிடும் அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் இப்போ அதிமுகவை ஒன்றிணைக்கணும், அதிமுகவை தலைமையா வச்சோ இல்லை அதிமுகவை சேர்த்து வச்சு ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டிருக்கிறாங்க. இதற்கிடையில விஜய் அவர்களும் தாவேகா உள்ள வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20% வாக்கு வந்து வச்சிருக்கிறாங்கன்னு பிரசாந்த் கிஷோர் வந்து கள ஆய்வு பண்ணி சொன்னாரா, இல்லை அவர் சோஷியல் மீடியாவில் இருக்கிறத பார்த்து சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல. இப்போ தாவேகா கூட பல கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வந்து தேர்தல் சமயத்தில் போகலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. ஸோ ஒருவேளை தாவேகா, அதிமுக, பாஜக எல்லாம் ஒரே லைனப்பில் நின்னாங்கன்னா திமுகவுக்கு வந்து டஃப் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் சில அரசியல் திறனாய்வாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. ஆனா கணக்குப்படி பார்த்தாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளா திமுக மற்றும் திமுக கூட்டணிகள் வந்து வெற்றி பெற்று விடுவாங்க அப்படிங்கிறத சொல்லப்படுது. திமுகல முக்கியமான கட்சியாக இன்னைக்கு இருக்கிறது சிபிஎம், காங்கிரஸ், இடதுசாரி இப்படிதான் வரிசைப்படுத்தணும் அப்படின்னா அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்லக்கூடியதா இருக்கு. ஸோ அதனால தான் திருமாவளவன் அவர்களுக்கு ரொம்ப இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி திமுக வந்து நம்பிக்கையாக இருக்கிறது மக்கள் நலத்திட்டங்கள், முக்கியமாக பெண்களை மையப்படுத்தி கொண்டு வரக்கூடிய திட்டங்கள்ல உண்மையாகவே கிராமங்கள் வரைக்க எல்லா பகுதிகளிலும் ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்ததை காட்டிலும் பெண்கள் மத்தியில் திமுகவுக்கு இன்னைக்கு வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலும் அதை வந்து ஒரு கணக்கை எடுத்து காட்டுறாங்க. பல அதிமுக வாக்காளர்கள் வந்து திமுகவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க, குறிப்பா பெண்கள் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கணக்குப்படி தான் திமுக 2026 தேர்தலை வந்து அணுக போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதிமுக எடப்பாடி அவர்கள் இல்ல அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் சசிகலா, வெளியே போன மற்ற தலைவர் சசிகலா, எடப்பாடி, ஓபிஎஸ், அப்புறம் டிடிவி அவர்கள் வந்து ஒன்றிணையலை அப்படின்னா
அதிமுகவினுடைய எதிர்காலம் கஷ்டம்தான் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அனுமானிக்கிறாங்க. இப்போ வந்து சாய்ஸ் வந்து ஒருவேளை எடப்பாடி வந்து சம்மதிக்கவில்லைன்னா செங்கோட்டையனை கொண்டு வரலாம், அப்படி இல்லைன்னா வேலுமணியை கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு கணக்கில் பின்னணியில் பிஜேபி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேறு வழியே இல்லை, பிஜேபியோட கூட்டணி வச்சா மட்டும்தான் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்ததுக்கப்புறம் அவர் கூட்டணி வைக்க போகிறாரா என்பதை பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ பாமக, பாஜக, அதிமுக அப்புறம் மற்ற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கூட்டணி வச்சா ஓரளவுக்கு டஃப் கொடுக்க முடியுமே தவிர வெற்றி பெற முடிகிற அளவுக்கு வருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து பிரிக்கக்கூடிய வாக்குகள் அனைத்துமே அதிமுக, பாஜக வாக்குகளை தான் பிரிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய திமுக, மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய வாக்குகளை ஒரு கணிசமான அளவு தான் பிரிப்பாரே தவிர பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து விஜய் வந்து பிரிக்க மாட்டார் அப்படிங்கிறதான் ஒரு கணக்காக சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து இதை பார்க்கலாம், தொடர்ந்து இதை குறித்து பேசலாம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.